welcome to Bhavana's Corner. Learning starts from here. இன்னைக்கு நம்ம எப்படி யம்மியான சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஈஸியான கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணியை சமைக்க போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டப்புறம் 2 பிரிஞ்சலில் 2 பட்டை, 4 லவங்கம், 2 இடிச்ச ஏலக்காய், அப்புறம் மராட்டி மொக்கு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் நம்ம சாட்டே பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சிருந்த 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டப்புறம் க்ளீன் பண்ணி உப்பு மிளகாய் தூள் போட்டு ஊற வச்சிருந்த மட்டன் பீசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துட்ட அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி அப்புறம் புதினா லீவ்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்துட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 3 தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கிறப்ப நம்ம 1/2 கப் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காயிட்ட அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்து மசாலாஸ் எல்லாம் நல்லா அப்சார்வ் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் கழித்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஊற வச்சிருந்த 4 கப்ஸ் சீரக சம்பா அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டப்புறம் அது இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்டோவை 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரைஸ் 50% வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இந்த கீயை நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம பிரியாணி தம் பண்ணுற நேரம் வந்துடுச்சு.
இப்போ ஒரு பேன் மேலே நம்ம பிரியாணி வெசிலை வச்சுட்டு நல்லா நம்மளோட பிரியாணியை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகும்போது வேப்பர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிக்கலாம். இப்போ இந்த வெசலோட லிட்டை போட்டு நம்ம மூடிக்கலாம். இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுக்காக நம்ம நார்மல் வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர் இருக்கிற ஒரு வெசலை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ அது நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ அது மேலே இருந்த வெயிட்டை எடுத்துக்கலாம். நம்ம லிட் ஓப்பன் பண்ணலாம். அலுமினியம் ஃபாயிலில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட யம்மி மட்டன் பிரியாணி நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணலாம். நம்ம மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆயுளை கூட்டுங்க. நன்றி.